நீர் இல்லாத நாளை ஒரு சிங்கர் நினைச்சுப்பார். ஏதோ ஒரு நாள்ல காலையில எழுந்தவுடனே குழாயை ஓபன் பண்ணி பாக்குறாங்க, தண்ணி வரவே இல்லை. அந்த ஒரு துளி தண்ணீருக்காக ஒரு அம்மா 3 கிலோமீட்டர் நடந்து போயிருக்காங்க. அது மட்டும் கிடையாது, ஒரு குழந்தை பள்ளிக்கு போகாமல் தண்ணீருக்காக வரிசையில் நிற்க வேண்டிய நாள் வந்தது. நமக்கு மட்டும்தான் இது பிரச்சனைன்னு கேட்டா அதுதான் கிடையாது. இது ஒரு தலைமுறைக்கே பிரச்சனை. தமிழ்நாடு என்ற நீர் வாய்ந்த நிலம் ஒரு காலத்தில் ஆறுகள் ஓடிய நிலமாக இருந்தது. அப்புறம் ஏரிகள் நிரம்பிய நிலமாக இருந்தது. இன்றைய சூழல்ல பார்த்தோம்னாக்கா இன்று அந்த ஏரிகள் பல குப்பை மேட்டாக மாறிவிட்டன அல்லது கட்டிடங்களாக மாறிவிட்டது. நம்ம கேட்க வேண்டிய கேள்வி 2 தான். நமக்கு தண்ணீர் இல்லையா, இல்ல தண்ணீர் நம்ம மதிக்கவில்லையா என்கிறோம். ஒரு உண்மை இருக்கிறது. ஒரு துளி தண்ணீர் வீணாகும் போது நாளை ஒரு குழந்தையின் தாகம் உருவாகிறது. நாம் இன்று செய்யும் சிறிய தவறுகளால நாளைக்கு ஒரு பெரிய பேரிழவாக மாறும். ஆனா ஒரு சின்ன நம்பிக்கை இருக்கு. ஒரு வீடு மழைநீர் சேகரித்தால், ஒரு தெரு தண்ணீரை சேமித்தால், ஒரு ஊர் ஏரியை காப்பாற்றினால் தமிழ்நாடு மீண்டும் நீரால் வாழும் நிலமாக மாறும். நாம் மறக்க கூடாத ஒரு உண்மை, நீர் இல்லாமல் வாழ முடியாது. ஆனால் நீரை காப்பாற்றாமலே நாம் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்னிலிருந்தே டிசிஷனை எடுத்தா நாளைக்கு நம்ம ஒரு ஜென்ரேஷனை காப்பாற்றலாம். நீரை காப்போம், நாளை காப்போம், தமிழ்நாட்டை காப்போம். நன்றி.